ஆங்கில மோகம் அதிகரித்து வரும் இன்றைய சூழலில் திருக்குறளுக்காகவும் தமிழுக்காகவும் தொண்டாற்றி வரும் புலவர் நாவை சிவம் குறித்த ஒரு செய்தி தொகுப்பை இப்போது பார்ப்போம். தமிழின் சிறப்பை உலகுக்கு உணர்த்தியதுடன் மனித வாழ்வின் முக்கிய அம்சங்களை விளக்குவதால் மற்ற நூல்களை காட்டிலும் திருக்குறளுக்கு தனிச்சிறப்பு உண்டு. திருக்குறளை தேசிய நூலாக அறிவிக்க வேண்டும் என்று 30 ஆண்டுகளுக்கு முன்பே குரல் கொடுத்தவர் புலவர் நாவை சிவம். திருச்சி மாவட்டம் மணப்பாறையைச் சேர்ந்த இவர் ஆசிரியராக இருந்த காலத்தில் இருந்தே திருக்குறளுக்காக பல்வேறு சேவைகளை செய்து வருகிறார். இந்த இளமை காலத்திலும் சரி, ஆசிரியர் பணியாக இருந்த காலத்திலும் சரி, கல்வி அலுவலராக இருந்த காலத்திலும் சரி, திருக்குறளையும் திருக்குறள் உணர்வையும் மாணவர்களிடத்திலும் மற்றவர்களிடத்திலும் பரப்புவதிலே குறிக்கோளாக இருந்தேன். விடுமுறை காலத்தை வீணாக்காமல் ஊரெல்லாம் சென்று பட்டி தொட்டியெல்லாம் திருக்குறள் எடுத்து வைத்து திருக்குறளுக்கு விளக்கம் சொல்கின்ற வகையிலே ஆர்வம் பெற்றவனாக இருந்தேன். உதவி தொடக்க கல்வி அலுவலராக இருந்தபோது ஆசிரியர்களை தமிழில் கையெழுத்து போட வைத்தார். திருக்குறள் தொண்டாற்றியதற்காக தமிழக அரசு இவருக்கு விருது வழங்கியுள்ளது. இதேபோல் மலேசியா, சிங்கப்பூர், அமெரிக்காவில் உள்ள பல்கலைக்கழகங்கள் நாவை சிவத்திற்கு விருது வழங்கி கௌரவித்துள்ளன. தமிழ் முறைப்படி திருமணம் செய்து கொண்ட நாவை சிவம் பல்வேறு எதிர்ப்புகளுக்கு மத்தியில் தமிழ் திருமணங்களை செய்து வைக்கிறார். திருக்குறளை பாடல் வடிவில் பாடியதற்காக நாவை சிவத்தின் மனைவி அன்னலட்சுமிக்கு மலேசிய பிரதமர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். குறளுக்கு நிகரான நூலேதும் இல்லை, குறளுக்கு நிகரான நூலேதும் இல்லை, குறையாத அறிவுக்கும் இதுதானே எல்லை, குறையாத அறிவுக்கும் இதுதானே எல்லை. குறளுக்கு திருக்குறளுக்கு வாழ்வியல் குறளுக்கு நிகரான நூலேதும் இல்லை. 2 அடியில் மனித வாழ்வியலை எடுத்து கூறும் திருக்குறளை பின்பற்றி வந்தாலே வாழ்க்கை சிறப்பாகும் என்கிறார் நாவை சிவம். தந்தி டிவி செய்திகளுக்காக மணப்பாறை செய்தியாளர் காதர் மொய்தீன்.